இன்னைக்கு நம்ம 4 வித்தியாசமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் கிரேவிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது ஆச்சாரி பன்னீர். ஒரிஜினல் ஆச்சாரி பன்னீர் ஒரு பிக்கிள் ஃப்ளேவர்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை க்ரீமி ஆக்கிடலாம். ஃபர்ஸ்ட் மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு. இப்போ இதை கரகரப்பா அரைச்சு வச்சுக்க போறோம். இதை நீங்க உரல்ல தான் தட்டணும்னு கிடையாது, மிக்ஸி யூஸ் பண்ணி கூட கொஞ்சம் கரகரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. இதோ இந்த மாதிரி கரகரப்பா அரைச்சுக்கணும். அடுத்ததான் கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் உருகிறதும் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை அதோட சேர்த்தலாம். நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் வறுபட்டதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய், இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியா சாப் பண்ணி ஆட் பண்ணுங்க. தக்காளி லைட்டா வதக்கிட்டு ஒரு கையளவு பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசியணும் அண்ட் பட்டாணி நல்லா வேகணும். ஸோ மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. அடுத்ததா மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ மசாலாலாம் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததா தயிர் ஆட் பண்ண போறோம். 1 கப் தயிரை நல்லா அடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 1/2 கொடை மிளகாயை குட்டி குட்டியா சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொடை மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி ஆட் பண்ணுங்க. இது காஞ்ச வெந்தயக்கீரை 2 டேபிள் ஸ்பூன். எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி இதை கொதிக்க வைக்கலாம். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இது 1/4 கிலோ பன்னீர், கட் பண்ண பன்னீர். இந்த கிரேவியிலேயே பன்னீரை நல்லா 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா இதுதான் பேசிக்கான அச்சாரி பன்னீர் மசாலா. இது நல்லா பிக்கிள் ஃப்ளேவர்ல சூப்பரா இருக்கும். பட் நம்ம இங்க கொஞ்சம் கிரீமியான வெர்ஷன் பண்ண போறோம். ஸோ கொஞ்சமா தண்ணி விடுங்க, நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம இதை வேக விடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. பட்டாணி கூட நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ண போறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிரீமியா சூப்பரா இருக்கும் இந்த கிரேவி. ஃப்ரெஷ் கிரீம் இங்க ஆப்ஷனல் தான். ஃப்ரெஷ் கிரீம் இல்லாமலே இந்த கிரேவி ரொம்ப நல்லா இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாம். இதோ நம்மளோட கிரீமி வெர்ஷன் ஆஃப் அச்சாரி பன்னீர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததை நம்ம பார்க்க போறது பன்னீர் கோஃப்தா கறி. ஒரு பேன்ல பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய், 4லேருந்து 5 கிராம்பு போட்டுக்கோங்க. அடுத்ததா 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா சாப் பண்ணி ஆட் பண்ணுங்க.
இதோட ஒரு 2 பச்சை மிளகாயை கீறி போடுங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா வதக்குங்க. அடுத்ததான் நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ண போறோம். இது ஒரு கப் டொமேட்டோ பியூரி. டொமேட்டோ பியூரி நாங்கள் வீட்டில் தான் ரெடி பண்ணோம். ஒரு 4 தக்காளியை நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டுட்டே வந்தீங்கன்னா தோல் உரிய ஆரம்பிக்கும். தோல் உரிய ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணிட்டு ஆற விடுங்க. ஆறுனதும் தோலை நீக்கிட்டு அதை மிக்சியில் அடிங்க. அதுதான் டொமேட்டோ பியூரி. இப்போ வெங்காயம் தக்காளி வேகணும், அதுக்காக மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருக்கோம். இது அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக இடையில ஒரு தடவை கிளறிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. ஓரெல்லாம் எண்ணெய் கக்கி வரணும், அது வரைக்கும் இதை வேக விட்டு எடுங்க. இதோ ஓரம் எண்ணெய் கக்கியாச்சு. இதை வதக்கிட்டு இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ பச்சை வாசம் போகணும் மசாலா வாசம்லாம். ஸோ அதை நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இதையும் மூடி போட்டு வேக விட போறோம். எப்பயுமே எந்த மசாலா செஞ்சாலும் இந்த மாதிரி மூடி போட்டு வேக விடுங்க, சீக்கிரமா வெந்துடும். இதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்பயுமே வெங்காயம் தக்காளியை மட்டும் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா மசாலா ஃபார்ம் ஆகாது. வெங்காயம் தக்காளியை நல்லா எண்ணெய் கக்குற வரைக்கும் வதக்கிட்டு அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொதிக்க விட்டீங்கன்னா நல்லா சூப்பரா மசாலாவாயிடும். இதை இப்போ மூடி போட்டு வேக விடுங்க, எண்ணெய் கக்கிட்டு வரும். இதோ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எண்ணெய் எப்படி கக்கிட்டு வந்திருக்குன்னு. இதோட இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் இல்லைனா ஃப்ரெஷ் கிரீம் சேருங்க. பட் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்தீங்கன்னா இதோட டேஸ்டே தனிங்க. ஃப்ரெஷ் கிரீம் கூட நம்ம வீட்டிலே செய்யலாம். நீங்கள் கொதிக்க வச்சு ஆற வச்ச பாலை நைட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு படுத்தீங்கன்னா காலையில் நல்லா திக்கான ஆடை ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஆடையை நீங்கள் ஒரு 4-5 நாள் கலெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்சியில் அடிச்சிடுங்க. அது தாங்க ஃப்ரெஷ் கிரீம். இது முந்திரி பேஸ்ட். ஒரு 10-15 முந்திரி பருப்பை பாலில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாலோட சேர்த்து அரைச்சி இதில் ஊற்றிடுங்க. இது கசூரி மேத்திங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தியை இதில் போடுங்க. இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இதோ நம்ம கோஃப்தா கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கோஃப்தா பால்ஸ். இது 2 உருளைக்கிழங்குங்க, பாயில் பண்ண உருளைக்கிழங்கு. இது உதிர்த்த பன்னீர் 1 கப். இது ரெண்டையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதோ இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக்குங்க. இதோ பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா இதை மாவில் ஒரு கோட்டிங் கொடுக்கணும். பொதுவாக மைதா தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மைதா இருந்தால் மைதா, இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதோ எல்லா பால்ஸையும் மைதால உருட்டி எடுத்தாச்சு. அடுத்ததா இதை பொரிக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுங்க.
இதோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல கோஃப்தா பால்ஸ் ரெடி. இதை இப்போ தட்டில் எடுத்து வைங்க. இதை 2 மாதிரியா சர்வ் பண்ணலாம். இந்த பால்ஸை பொரிச்சு எடுத்துட்டு இதை அப்படியே அந்த மசாலால போட்டுடலாம். இல்லையா இது மொறுமொறுப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இதை தட்டுல எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு கறியை இதுக்கு மேல ஊத்துங்க. இதோ ரொம்ப 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 சூப்பரான கோஃப்தா கறி ரெடி. இதை மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவீங்க. கோஃப்தா கறி ரெடி. அடுத்ததான் நம்ம தாபா ஸ்டைல்ல ஒரு பன்னீர் மசாலா பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமா ஆயில் ஒரு கடாயில ஊத்திக்கோங்க. ஒரு 1/2 கிலோ பன்னீரை சாப் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 கப் வரும். இதை அந்த ஆயில்ல ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோ நம்ம பன்னீர் நல்லா பெர்ஃபெக்ட்டா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க. இதை எடுத்து வச்சிருங்க. அடுத்ததா மசாலா பார்ட்டுக்கு போலாம். இந்த மிச்சம் இருக்கிற ஆயில்ல தான் நாங்க மசாலா செய்ய போறோம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில்ல ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்குனதும் ஒரு 2ல இருந்து 3 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்குனதும் பொடிங்கெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் மசாலா. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இதோ நம்ம மசாலாலாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ 3 பெரிய சைஸ் தக்காளி பச்சைக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா அரைச்சு இதோட சேர்த்துக்கோங்க. அதே தக்காளி வெங்காயம் தானே போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இது எவ்வளவு தூரம் குக் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்க மசாலா நல்லா வரும். இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் குக் பண்ணுங்க. இதோ தக்காளி வெங்காயம் எல்லாம் பாதி குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 3/4 கப் தயிரை அடிச்சு இதோட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி மூடி போட்டு ஒரு கொஞ்ச நேரம் இதை குக் பண்ணுங்க. உங்க மசாலா பர்ஃபெக்டா வரணும்னா நீங்க எவ்வளவு தூரம் ஆயில் மிதக்கிற அளவுக்கு வேக விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மசாலா நல்லா பர்ஃபெக்டா வரும். இது இப்போ குக் ஆயிடுச்சு. ஆனா இதை இன்னும் நல்லா குக் பண்ணணும். ஸோ கொஞ்சமா தண்ணி, ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க. இதோ ஓரளவுக்கு எண்ணெய் மிதந்து வர ஆரம்பிக்குது. இதை மறுபடியும் கிளறி மறுபடியும் ஒரு மூடி போட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் குக் பண்ணுங்க. இதோ எண்ணெய் மிதந்தாச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆயிருச்சு. இதுதான் உங்களோட பர்ஃபெக்டான மசாலா. இதை ஒரு கிண்டி விட்டுட்டு உங்களோட ஃப்ரைடு பன்னீரை இப்போ ஆட் பண்ணுங்க. இப்போ பன்னீரை இந்த மசாலாவோட நல்லா சேர்க்கணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் குக் பண்ணுங்க. இதோ எண்ணெய் மிதக்கிற தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சா கசூரி மேத்திய 1 டீஸ்பூன் அளவுக்கு இதுல தூவுங்க. ஸோ 3 ரெசிபி முடிஞ்சது. ஃபைனலா நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா. இதுக்கு முதல்ல பன்னீரை வதக்கிக்கலாம். கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணா போதும். இதுல 1 கப் அளவுக்கு நறுக்குன பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம்.
பன்னீர் யூஷுவலா வதக்கும் போது கொஞ்சமா தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணி எவாபரேட் ஆகிற வரைக்கும் மட்டும் வதக்கினா போதும். தண்ணி எல்லாம் வத்திருச்சு, பன்னீரும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை வெளியெடுத்தலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் பேன்ல ஆட் பண்ணுங்க. இதுல ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5ல இருந்து 7 பல் வரைக்கும் பூண்டு ஆட் பண்ணலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததா கேஷ்யூஸ் ஆட் பண்ண போறோம். ஒரு 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பன்னீர் பட்டர் மசாலாக்கு கண்டிப்பா இந்த முந்திரி பருப்போட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கிரேவியை நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி கொண்டு வரும், கெட்டியாக்கும். அடுத்ததா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5ல இருந்து 6 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. தக்காளி நல்லா வதங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா கொஞ்ச நேரம் வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த பச்சை வாடை போவே போகாது. உப்பு ஆட் பண்ணீங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். ஸோ தேவையான அளவு உப்பு, இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்க. இதோ தக்காளி நல்லா மசிய வெந்துருச்சு, நல்லா வதங்கி இருக்கு. இது தாராளமா போதும். இது அப்படியே ஆறட்டும். ஆறுனதும் மிக்சியில போட்டு நல்லா மைய அரைச்சு வச்சுக்கோங்க. ஸோ மசாலா ரெடி. அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் பேன்ல ஆட் பண்ணுங்க. இதுல நம்ம மசாலா பொடிங்கெல்லாம் சேர்க்க போறோம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு. இந்த பொடிங்கெல்லாம் நல்லா இங்கே வறுத்துட்டீங்கன்னா பச்சை வாசம் கிரேவில வரவே வராது. ஸோ இப்போ நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இதோ சூப்பரா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா அந்த கிரேவி கூட நல்லா கெட்டியா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரோட மசாலா நல்லா சேரணும். ஸோ இன்னொரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. அண்ட் ஃபைனலாக நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி ஒரு 1 நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்குங்க. உங்கள் பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். 4 பன்னீர் கிரேவிஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.